வணக்கம். வெல்கம் டு தமிழ் சீரியல் உருட்டு. இன்னைக்கு சின்னஞ்சிறு கிளியோட 43வது எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அதாவது தீபா இவ்வளவு நாள் 1,00,000 நான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிதான் கார்த்தியையும் கடைசி நிமிஷத்துல ஏமாத்தினா. கார்த்தியோட அம்மா தேவிகாவையும் ஏமாத்தினா. பரவாயில்ல, கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்தாலும் 1,00,000 சம்பளம் வாங்குறா அப்படிங்கிறதுனால அவங்க தீபா அண்ட் கார்த்தியோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நிறைய கண்டிஷனும் போட்டாங்க. அதுலதான் இன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்குது. அதாவது தேவிகா அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றா. அவ ஃப்ரெண்டு அந்த கிராமத்திலே சொல்ற மாதிரி, என்ன உங்க பையனுக்கு கல்யாணமாமே, பொண்ணு யாரு, பொண்ணு நல்லா வசதியானவங்களா, பொண்ணு உங்க பையனுக்கு ஏத்த பையன் பொண்ணா இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஜோடியா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேக்குறாங்க. ஸோ கேட்கும் போதுதான் தீபாவை பத்தி சொல்லும் போது, தீபா உன்னுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற காலேஜ்ல தான் தீபா படிச்சிருக்கா. இப்போ 1,00,000 சம்பளம் வாங்குறா. அதனால உன்னோட ஹஸ்பண்டையும் தீபாவை பத்தி விசாரி அப்படின்னு தேவிகா சொல்லும் போது, அவளோட ஃப்ரெண்டு அவர் ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி, இப்படி உங்க காலேஜ்ல படிச்ச பொண்ணு தானாமா, கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது, விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த தீபாவை எனக்கே தெரியும், இது சரியான ஒரு ஃப்ராடான பொம்பளை. இவ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழி கிடையாது. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய செமஸ்டர் எல்லாத்துலயுமே இவ அரியர் தான் வைப்பா. இவாள போய் நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்றாரு. சோ இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இதை அப்படி தேவிகாட்ட சொல்றா. சோ இந்த மாதிரி உன் மருமகா சரியான ஃப்ராடா, அவளுக்கு எல்லாம் 1,00,000 கொடுக்கக்கூடிய கம்பெனில வேலையே கிடைக்கலையா, ஃபுல்லா அரியர் தான் வச்சிருக்கா, அவ எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தேவிகாக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் போய் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப வேலை பாக்குறேன் 1,00,000 சம்பளம் வாங்குற அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம், இதுலயும் நீ போய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவிகா பயங்கரமான ஒரு கோவத்தோட தீபாக்கு போன் பண்றா. போன் பண்ணி, நீ உடனடியா நீ இங்க வரணும், எங்க வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அவளும் இந்த உண்மை நம்ம அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் பொய் சொன்னது உண்மைதான், ஆனா நான் கார்த்திகை மட்டும் உண்மையா லவ் பண்ணேன், அதனால எனக்கு கார்த்திக் இல்லாம என்னால வாழ முடியாது, அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க, நான் கண்டிப்பா கார்த்திகை நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவிகாட்ட தீபா சொல்றா. சோ அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.